வெங்கடேசாய. ஓம் தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹே தன்னோ கருட பிரஜோதயாத் என்பது கருட பகவானின் காயத்ரி. அன்பர்களே, பௌர்ணமியை முன்னிட்டு அந்த கருட பகவான் மீது திருவேங்கடமுடையான் திருவீதி உலா வர பௌர்ணமி கருட சேவை, அதாவது புன்னமி கருட சேவை என்று கூறுவார்கள். அதுபோல் அந்த திருவேங்கடமுடையான் அந்த கருட வாகனத்தின் மீது அதிரோகித்து 4 மாட வீதிகளிலும் திருவீதி உலா வர இருக்கிறார். இதோ அழகாக அந்த ராஜகோபுரத்தை வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம் செய்து நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கருட வாகனத்திலே திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் எம்பெருமான் 4 மாட வீதிகளிலே திருவீதி உலா வர இருக்கிறார். இந்த கருட வாகனத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ. அருணா. பௌர்ணமி கருட சேவை என்று கூறும் இந்த சிறப்பு நன்னாளிலே அந்த கருட பகவானை எம்பெருமானுடன் சேவித்து புண்ணியங்கள் பல பெறுவோம். கிரந்தி மங்கேபிய கிரண நிக ரும்பா அமிர்த ரசம் ஹிருதி துவவா மாதத்தே ஹிமரக சிலா மார்த்தி மிவய சசஸ்பாராணாம் தர்ப்பியம் சமயதி சகுந்தாதிப இவ ஜ்வரபிருஷ்டாத் திருஷ்டய சுகயதி சுதாதார சிறையா என்று அந்த கருட பகவானை நாம் சேவிக்கிறோம். இப்படி அந்த தாய், அதாவது எம்பெருமானை தாங்கிக் கொண்டு மாட வீதிகளிலே திருவீதி உலா வரும் அந்த கருட பகவானை நாம் ராமா என்பது மரா என்று ஜெயிக்கப்பட்டதைப் போல பக்ஷி என்பது க்ஷிபா என்று மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதோ அந்த மந்திரத்தின் விரிவுதான் கருட காயத்ரி மந்திரம். ஆகவே அன்பர்களே, இத்தனை சிறப்பு வாய்ந்த கருடனை பற்றி தங்க ரக்கைகள் கொண்ட கருத்துமானாக அவரே கடவுளாக இருக்கிறார். திருமலை கோவில் உள்ளே இருக்கும் பலிபீடத்தையும் துவஜஸ்தம்பத்தையும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் சென்று அந்த பகவானை தரிசனம் செய்து கொண்டு சிலர் சென்று கொண்டிருக்கிறார்கள், சிலர் தரிசனம் செய்துவிட்டு திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்கள். திருமலை அப்பனை எத்தனை முறை பார்த்தாலும் கூட அந்த மகிழ்ச்சியானது அப்படியே நிலைத்துவிடும். ஆனால் அதிக நேரம் பார்க்கவில்லையே என்ற ஒரு ஏக்கமும் ஏற்படும். அப்படி அந்த கருணா ஸ்வரூபன், பக்தவத்சலன், பாத்சல்ய ஸ்வரூபன் இன்று பக்தர்களுக்காக 4 மாட வீதிகளிலே கருட ரதத்திலே, அதாவது கருட வாகனத்திலே அமர்ந்து கொண்டு நமக்காக திருவீதி உலா வர இருக்கிறார். அந்த எம்பெருமானை நாம் சேவிக்கலாம். பௌர்ணமி கருட சேவையிலே ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் இந்த கருட சேவையானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. திருமலை அப்பனுக்கு பெரிய திருவடியே முதலில் அந்த கருட சேவையாக எழுந்தருளி வைகுந்தத்திலிருந்து அந்த எம்பெருமானை அழைத்து வர பூலோகத்தில் வைக்கிறார். அதேபோல் திருமலையிலே கூட நாம் அந்த மலைகளிலே ஒரு மலையானது கருடாதிரி மலை மீது அந்த கருடன் அவதாரம் எடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையான் இதோ நமக்காக திருவீதி உலா வர கருட வாகனத்திலே
எழுந்தருளி நம்மை எல்லாம் அனுகிரகித்துக் கொண்டிருக்கிறார். ஏழுமலையானே, வேங்கடவனே, கோவிந்தா கோவிந்தா என்று திருமலை அப்பனை சேவிக்கலாம். கருட வாகனத்திலே சேவித்து புண்ணியங்கள் பல பெறலாம். இத்தனை சிறப்பு வாய்ந்த கருடனை பற்றி நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். పుట్టగనే అపూర్వయుక్తియుక్తుడవై అమరలోకముల నుండి అమృతము తెచ్చితివి. పుట్టగనే అపూర్వయుక్తియుక్తుడవై అమరలోకముల నుండి అమృతము తెచ్చితివి. వినత దాస్యము బాబి విష్ణుదాసుడైనావు. అన్ని కల్పాలలో వైకుంఠు సేవలో గరుడ రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా. తులసి మాలికలు వరలక్ష్మి హారాలు శ్రీ తులసి మాలికలు వరలక్ష్మి హారాలు వనమాలి ఎదరాల్చి శ్రీనాథుడయ్యాడు. నీ తనువుపై నిలిచి నిఖిలలో కాలు రోజు నీ తనువుపై నిలిచి నిఖిలలో కాలు బ్రోచు పెరియ తిరువడి నీది పెరుమాళ్ళు కొలురో గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా. నానా మహిమాన్వితుడా నాగాలంకృత దేహ భూని ఉపరిచర వసువును బ్రోచిన మహానుభావ కొన్నగ కాళేంద్రుని పారద్రోలినావు. ఆ మిల్లేరును ఈ వసుధన విన్నగా నిలివేవు గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడు దివ్య రూపమా గరుడ ஓம் நமோ வெங்கடேசாய. எம்பெருமான் கருட வாகனத்திலே
அதிரோகித்து திருமாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். ஏழுமலையானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று. பௌர்ணமிக்கும் அந்த பகவானுக்கும் என்ன சம்பந்தம் என்றால், அந்த திருமலையிலே பகவான் சந்திர கிரகமாகவும் விளங்குகிறார். அதேபோல் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அந்த சந்திரனே வந்து பகவானுக்கு வாகனமாக அதாவது அந்த கருட வாகனத்திலே இருந்து கொண்டு பார்த்து கொண்டே தன்னுடைய வெளிச்சத்தை பகவானுக்காக கொடுக்கிறாராம். சூரியனும் சந்திரனும் இருவரும் நித்திய சூரிகள். ஒரு கண் சூரியனும் ஒரு கண் சந்திரனுமாக அந்த எம்பெருமான் விளங்கி வருவதால் இந்த கருட சேவையானது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நேரம் இரவு நேரத்திலே அந்த பகவானை அதிரோகித்து கருட வாகனத்திலே அமர்ந்து கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். இத்தனை சிறப்பு வாய்ந்த அந்த கருடனை பற்றி சில வரிகள். தங்க ரெக்கைகள் கொண்ட கருத்தமான் அவரே கடவுளாக இருக்கிறார் என்கிறது ரிக்வேதம். கருடனை மூன்றாக சொல்லலாம். ஆதி பௌதீக கருடன், ஆதி தெய்வீக கருடன், ஆத்தியாத்மிக கருடன் என்று. உலகில் காணப்படுவது ஆதி பௌதீக கருடன், அதாவது தெய்வமாக பாவித்து தியானம் செய்வது ஆதி தெய்வீக கருடன். விஷக்கடியை இறக்கும் பொழுது மந்திரம் சொல்லும் பொழுது தானே கருடன் என்ற கருடோகம் பாவனையிலே தம்மைத்தாமே கருடனாக நினைப்பது ஆத்தியாத்மிக கருடன். முற்காலங்களிலே தேசாந்திரம் செல்பவர்கள் துறவிகள் கருட பஞ்சாட்சரி கூறிக்கொண்டு தம்முடைய தண்டத்தால் தாம் படுத்து இருக்கும் இடம் சுற்றி கோடு வரைந்து பாம்புகள் அண்டாமல் காத்து கொள்வார்களாம். அதேபோல் கருடன் பெரிய திருவடி, ஆஞ்சநேயர் சிறிய திருவடி. கருட் என்றால் சிறகு என்று பொருள். பஞ்ச பக்ஷி சாஸ்திரத்திலே கருடன் பருந்து இனத்தை சேர்ந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. இவை வசந்த ருத்துவிலே காதல் செய்யுமாம். ஆண் பறவையால் பெண் பறவையை எளிதிலே வசப்படுத்த முடியாதாம். வானத்திலே வட்டமிட்டு பல வகையாக தன்னுடைய பலத்தை நிரூபித்து பெண் பறவையை வசப்படுத்துமாம். இணை சேர்ந்த ஆணும் பெண்ணும் சாகும் வரை வேறு ஒன்றின் துணை நாடாமல் கற்பு நெறி காக்குமாம். 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் இணை சேர்ந்து முட்டையிடும். தாய் பறவைதான் தன் குஞ்சுகளை முதுகிலே ஏற்றிக்கொண்டு போய் வானத்திலே பறக்க கற்றுக் கொடுக்குமாம். சில விஷயங்களை படிக்கும் பொழுது மனிதனை விட பறவைகள் விலங்குகள் எவ்வளவோ மேல் என்று நமக்கு தோன்றுகிறது. அதேபோல் அந்த கடலில் தவித்த பொழுது கூட கருடனை வேண்ட அவன் வானிலே பறந்து வந்து மேற்கு திசையை நோக்கி அழைத்து சென்றதாக கொலம்பஸ் கதையிலே கூறுகிறார்கள். மாவீரன் நெப்போலியன் கூட கருட கொடியையே கொண்டிருந்தாராம். ஆதி காலங்களிலே ஞானிகளும் துறவிகளும் விஷ ஜந்துக்களிடம் இருந்து தங்களை காத்து கொள்ளவும் பிறர்க்கு உதவும் பொருட்டும் கருடோகம் என்ற பாவனையில் கோடிக்கணக்கிலே ஜெபித்து சித்தி அடைந்திருக்கிறார்களாம். ஆகவே அந்த கருட மந்திரம் கருட பிரம்ம வித்யா எனப்படும் கருட பஞ்சாட்சரி ஆகும். அதன் மூலமே அதாவது அந்த கருட பகவானின் கருட காயத்ரி. இப்படியாக இத்தனை சிறப்புகளை கொண்ட அந்த கருடன் தன்னுடைய 2 கரங்களிலே அந்த எம்பெருமானை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். திருமலையிலே நேரடி ஒளிபரப்பில் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். மேலும் திருவேங்கடமுடையானுக்கு இன்று மட்டும் அந்த சஹஸ்ர லக்ஷ்மி காசு மாலையை அணிவிக்கிறார்கள். அதேபோல் திருமலை அப்பனுக்கு அணிவித்த அந்த காசு மாலையானது கருட பகவானுக்கும் அணிவிக்கப்படுகிறது. அவ்வளவு பெரிய அந்த சஹஸ்ர லக்ஷ்மி காசு மாலையை தாங்கிக் கொண்டு எம்பெருமான் திருவேங்கடமுடையானை அவருடைய பாதங்களை திருவடிகளை தன்னுடைய 2 கரங்களிலே வைத்துக்கொண்டு எம்பெருமானை தன்னுடைய முதுகின் மீது ஆசீனப்படுத்தி கொண்டு இதோ கருட வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் திருமலை அப்பன். அந்த திருமலை அப்பனை நாமும் சேவிப்போம். அதாவது பிரியாத வர வேண்டும் என்றால் கருட பகவானையும் எம்பெருமானையும் நாம் சேவிக்கலாம். எதற்கென்றால் எப்பொழுதும் கூட கருட பகவானை விட்டு அந்த எம்பெருமான் இருந்தது கிடையாது. இதோ பக்கத்திலே அந்த சந்திரனை பௌர்ணமி நிலவினை கூட நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பௌர்ணமி நிலவு வெளிச்சத்திலே அந்த எம்பெருமானுக்காக தன்னுடைய ஒளியை எல்லாம்
அந்த பகவானின் மீது தெளித்து கொண்டிருக்கிறான் சந்திர பகவான். இப்படி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தான் செய்த புண்ணியம்தான் இப்படி என்று நினைத்து கொண்டு நித்திய சூரிகளான சூரியனும் சந்திரனும் பகவானுக்கு சேவை செய்கிறார்கள். அதே போல் இப்பொழுது இரவு நேரம் ஆகையால் சந்திரன் வந்து அந்த எம்பெருமானுக்கு ஒளியை பரப்பிக் கொண்டிருக்கிறான். ஒரு புறம் ராமச்சந்திரன், அதாவது அந்த பௌர்ணமி நிலவான சந்திரன், மறுபுறம் திருமலையிலே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் திருவேங்கடமுடையான். இருவரையும் பக்கத்திலே பார்க்கும் பொழுது மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த நிலவானது வெள்ளை வடிவத்திலே, அதாவது வெள்ளை நிறத்திலே இருப்பதால் மனது கூட தூய்மையாக இருக்கும். மனது காரகன் சந்திரன். ஆகவே திருமலை அப்பனுக்கு கூட சந்திர கிரகமாக திருமலையிலே நித்தியவாசம் செய்து கொண்டு பக்தர்களை அனுகிரகம் செய்கிறார். மாயவனே மனத்தூயவனே, மான் நோக்கே சர்ப்ப மாலையனே, காவலனே சதுர்வேதியனே, கோமகனே கொடிமரமே, நாரணனே அவன் வாகனனே, நா பிளந்த நாகரை காப்பவனே, கூர்மதியே ஒளிவிழியே, வேர் குலமே பகை அழிப்பவனே என்று அந்த கருணைமிகு கருடாழ்வாரை இப்படியாக ஒரு கவிஞர் வர்ணிக்கிறார். எவ்வளவு சிறப்பாக! மாயவனே, அதாவது மனத்தூயவனே என்றால் மனதை எப்பொழுதும் கூட வெண்மையாக, அதாவது தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். மான் நோக்கே சர்ப்ப மாலையனே, அதாவது சர்ப்ப மாலைகளை எப்பொழுதும் அணிந்து கொண்டு இருப்பவனே, காவலனே சதுர்வேதியனே, 4 வேதங்களும் கூட உனக்கு வேதங்களாக, அதாவது காவலனாக இருக்கிறது. கோமகனே கொடிமரமே, அந்த கொடிமரத்திலே எப்பொழுதும் கூட அதாவது கருட கொடியை, கருட படத்தை வைத்துதான் அந்த துவஜஸ்தம்பத்திலே கட்டுவார்கள் ஒவ்வொரு பிரம்மோற்சவத்திற்கும். அதே போல் பிளந்த நாகரை காப்பவனே, அந்த நாகர்களை எல்லாம் கூட காப்பவனே, கோமகன் நாரணனே அவன் வாகனனே, நாராயணனுக்கே அவன் வாகனமாக இருந்ததால் மிகவும் பெருமை அடைகிறான் என்று இந்த வரிகள் கூறுகின்றன. வேர் கூர்மதியே ஒளிவிழியே, கூர்மதியே என்றால் அவ்வளவு மதியில், அதாவது மனதிலே, மூளையிலே அவ்வளவு நல்ல விஷயங்களை, அதாவது மதி என்றால் வெண்ணிலவு, அவ்வளவு விஷயங்களை வைத்து கொண்டு இருப்பவனே, அவன் வாகனனே, பகை அழிப்பவனே, அதாவது யாருக்கும் பகை இல்லாமல் காப்பவனே என்று அந்த வரிகள் கூறுகின்றன. மல்லிகையே மறிக்கொழுந்தே என்றால் அவ்வளவு வாசமாக இருப்பவன் அந்த பகவான் என்று கூறுகிறார். இப்பொழுது நாம் அந்த கருட வாகனத்திலே பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம் பௌர்ணமி கருட சேவையிலே. హరిమా
హరిమాకు కలడు. పాముపురముపై పండిన సిద్ధుడు పాము పాశముల పరిహరము. పామురముపై పండిన సిద్ధుడు పాము పాశముల పరిహరము. పామునమృతము పడదచినతడు దేవరునీతడే విషహరము. పామునమృతము పడదచినతడు దేవరునీతడే విషహరము. ఆపద్బంధుడు హరిమాకు కలడు. దూపిరి తలచిన దోషహరము. ఆపద్బంధుడు హరిమాకు కలడు. కమలాక్షుడితడు కమలనాభుడును కమలాదేవికి కైవసము. కమలాక్షుడితడు కమలనాభుడును కమలాదేవికి కైవసము. అమరిన శ్రీ వెంకటాద్రిపుడితడే మమతలమాగిదే మంత్రౌషధము. అమరిన శ్రీ వెంకటాద్రిపుడితడే మమతలమాగిదే మంత్రౌషధము. ఆపద్బంధుడు హరిమాకు కలడు. దూపిరి తలచిన దోషము. ఆపద్బంధుడు గమపదని ఆపద్బంధుడు. గమపదని ఆపద్బంధుడు. ஓம் நமோ வெங்கடேசாய. கருடன் மீது திருவேங்கடமுடையான் இதோ திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். பௌர்ணமி கருட சேவையை முன்னிட்டு சகசிர லக்ஷ்மி காசு மாலையை அணிந்து கொண்டு அந்த பகவான் கருடனுக்கும் அணிவித்து இதோ திருமாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். மல்லிகையே மறிக்கொழுந்தே செம்பட்டு விரும்பி அணிபவனே, நெல் வருமே நற்சொல் வருமே, மனதிடம் வருமே அமுதக்குடம் வருமே, தேனிசையே குரலே கோகிலமே, கனிசுவையே கார்முகிலே, கருணை கருடனை வணங்கிடவே இல்லத்தில் நாளம் சேர்ந்திடுமே என்று அந்த கவிஞர் கருட பகவானை இவ்வாறு புகழ்ந்து பாடுகிறார். மல்லிகையே மறுக்கொழுந்தே என்றால் மல்லிகை நிறம் வெண்மை, அதேபோல் மறுக்கொழுந்து நிறமும் வெண்மை. மேலும் செம்பட்டு விரும்பி அணிபவனே, சிவப்பான ஆடைகளை விரும்பி அணிகிறவன் அந்த கருட பகவான். நெல் வருமே நற்சொல் வருமே, அதாவது நெல் வரும் பொழுது நல்லதான சொற்கள் கூட வருமாம்.
மனதிடம் வருமே அமுத குடம் வருமே. மனதிலே ஒரு திருடமான நிச்சயமான எண்ணங்கள் தோன்றுமாம். அதிலே அமுத குடம், அதாவது கருணை மழை கூட வரும் என்றும், தேனிசை குரல் கோகிலமே என்று, தேனிசையே என்றால் கருடனின் வாயிலே ஏதாவது ஒரு பாடலை பாடினால் அந்த இசையானது தேனிசையாக வருமாம். கோகிலமே, அதாவது கோகிலம் என்றால் அது ஒரு பறவை குயில். அப்படியான அந்த குரல் வளத்தை கொண்டவனாம் கருடன். கனி சுவையே கார்முகிலே, அதாவது கனிகளை நாம் சுவைக்கும் பொழுது இனிப்பாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும். கார்முகிலே என்றால் மேகங்கள் கருநீல வண்ணமாக இருக்கும் பொழுது அப்படி இருக்குமாம். கருணை கருடனை வணங்கிடவே, அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்ட அந்த கருடனை நாம் சேவிக்கலாம். சேவித்தால் இல்லத்திலே நலம் சேர்ந்திடுமாம். அதாவது நம்முடைய வீட்டிலே மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுமாம். அப்படி அந்த கருட பகவானை குறித்து அவ்வளவு அழகாக விவரித்துள்ளார் அந்த கவிஞர். மேலும் எம்பெருமான் திருவேங்கடமுடையானுக்கு 1000 நாமங்கள். அந்த 1000 நாமங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடமுடையான் இதோ கருட வாகனத்திலே நமக்காக எழுந்தருளி திருமாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். பௌர்ணமி கருட சேவையிலே மாலவனை சுமப்பது யார் என்று பார்த்தால் கருட பகவான். எப்படி என்றால், கண்ணே குணகேசி, இந்த தந்தையை மன்னிப்பாயா என்றாராம். பருவம் அடைந்து பூத்து குலுங்கும் உன்னுடைய மனம் முடிக்காத பாவியாகிவிட்டேனே. அழகிலும் அறிவிலும் பண்பிலும் அன்பிலும் சிறந்து விளங்கும் உன்னை கரம் பற்ற ஏற்ற ஒருவன் இந்த தேவலோகத்திலும் மனிதர்கள் வாழும் பூலோகத்திலும் கண்டில்லேனே. தேடி களைத்ததே மிச்சம் அம்மா என்று அழாத குறையாக மன்றாடுகிறானாம் இந்திரனின் தேரோட்டியான மாதலி. தந்தையே, தாங்களே தன் நிலை மறக்கலாமா என்று அவள் மகள் குணகேசி கூறுகிறாளாம். இந்திரன் தேரோட்டி ஆயினும் பெண்ணை பெற்ற தந்தை ஆகிவிட்டேனே அம்மா என்கிறாராம். உண்மைதான் அப்பா, ஆயினும் தாங்கள் அந்த பகவான் ராவண வதம் முடிக்க தேர் ஓட்டி உதவி புரிந்தவர் ஆயிற்றே, அந்த புண்ணியமும் மாலவன் அருளும் துணை நிற்கும் அப்பா, கவலையை விடுங்கள் என்று கூறுகிறாளாம். உண்மைதான் மகளே, ஆனால் அவனோ நம்மை பாராமுகமாக உள்ளானே. மழை பொய்த்தாலும் வானமே கதி என்று இருக்கும் உழவனைப் போல அவனையே நம்பித்தானே பாத்தாள உலகம் செல்கிறேன் வரம் தேடி என்றாராம். வருகிறேன் அம்மா என்று மாதலி விடை பெற்று பாத்தாள லோகம் சென்று விடுகிறான். சொர்க்கத்திலே நிம்மதி என்று கனவு காணும் நமக்கு அந்த மாதலியின் நிலை என்னவோ தேவலோகத்திலும் கவலைக்கு பஞ்சமில்லை என்று நமக்கு தெரிகிறது. அதேபோல் நிலையான இன்பம் தருவது அந்த பகவானின் இணையடி நிழல் அல்லவா? அதை தவிர மற்ற அனைத்தும் துன்பமே. அதனால்தான் தொண்டரடி பொடியாழ்வார் இந்திர பதவியும் வேண்டேன் என்றார் போலும். கவலை தோய்ந்த மனதனாய் பாதாள லோகம் செல்லும் வேளையிலே நாராயணா நாராயணா என்ற ஒரு இனிமையான குரலை செவிமடுத்தான் மாதலி. பகவானுக்கு புண்ணியம் ஸ்ரவண கீர்த்தனன் என்ற ஒரு பெயருண்டு. அவன் பெயரும் சரித்தமும் கேட்ட மாத்திரத்திலே புண்ணியமும் மோட்சமும் அளிக்க வல்லது என்று பொருள் அந்த நாமத்திற்கு. அதனால்தானே பிரகல்லாத ஆழ்வார் சிரவணம் கீர்த்தனம் என்று அவன் நாமத்தை நினைப்பதைப் போல் முதலில் வைத்தான். இப்படி பல நன்மை தரும் நாமம் கேட்டு மாதலி பூரித்து போனானாம். வரவேண்டும் வரவேண்டும் பாகவத சிரேஷ்டரே, தங்கள் வரவால் தன்யனானேன் என்று நாராயண நாமம் சொன்ன நாரதர் பதம் பணிந்தான் மாதலி. என்ன மாதலி, வழக்கத்திற்கு மாறாக உன்னுடைய வதனம் வாடி உள்ளதே என்று என்ன விஷயம் என்று கேட்டாராம். பெண்ணை பெற்றுவிட்டேனே சுவாமி, அவளை நல்ல இடத்தில் சேர்க்க வேண்டுமே என்ற கவலை. இன்னும் நல்ல வரன் அமைந்த பாடு இல்லை. ஆகவே வரன் தேடி பாதாளம் வரை செல்கிறேன் என்றாராம் அந்த மாதலி. இப்படியாக அந்த நாராயணனை நினைத்து கொண்டு நாரதர் நாராயணா நாராயணா என்ற குரலை கேட்டு அங்கே அந்த மாதலியானவர் நாரதனுக்கு தன்னுடைய வாழ்க்கை வரலாறை, அதாவது தன்னுடைய பெண்ணை பெற்றதற்காக கூறிக்கொண்டிருக்கிறாராம். பரேந்தே
నిన్ను కొలిచితే చాలు నిన్ను కొలిచితే చాలు నీయంత వాని చేతువు నిన్ను కొలిచితే చాలు నీయంత వాని చేతువు పన్ని నారాయణ నీవు బ్రహ్మాది వంద్యుడవు నిన్ను కొలిచితే చాలు నీయంత వాని చేతువు పన్ని నారాయణ నీవు బ్రహ్మాది వంద్యుడవు నిన్ను కొలిచితే చాలు భూపతి చేరితే కొంత భూమి అనూపుగాని ఏపున ఉన్నత పదమీయలేడు భూపతి చేరితే కొంత భూమి అనూపుగాని ఏపున ఉన్నత పదమీయలేడు తీపులనింద్రుని ఆరాధించితే స్వర్గమే కాని తీపులనింద్రుని ఆరాధించితే స్వర్గమే కాని ఏ పొద్దు చెడని భోగమీయలేడు తీపులనింద్రుని ఆరాధించితే స్వర్గమే కాని ఏ పొద్దు చెడని భోగమీయలేడు నిన్ను కొలిచితే చాలు నీయంత వాని చేతువు
పన్ని నారాయణన్ నీవు బ్రహ్మాది వంద్యుడవు నిన్ను గొలిచితే చాలు నీయతవాని జేతువు పన్ని నారాయణ నీవు బ్రహ్మాది వంద్యుడవు గరళ కంఠుగొల్చితే కైలాసమీ నోపుగాని గరిమధ్రువ పట్టము కట్టలేడు గరళ కంఠుగొల్చితే కైలాసమీ నోపుగాని గరిమధ్రువ పట్టము కట్టలేడు సరి విరించి గొల్చితే సత్యలోకమే కాని సరి విరించి గొల్చితే సత్యలోకమే కాని విరజానది దాటగా వెళ్ళవేయలేడు సరి విరించి గొల్చితే సత్యలోకమే కాని విరజానది దాటగా వెళ్ళవేయలేడు నిన్ను గొలిచితే చాలు నీయతవాని జేతు పన్ని నారాయణ నీవు బ్రహ్మాది వంద్యుడవు నిన్ను గొలిచితే చాలు నీయతవాని జేతువు పన్ని నారాయణ నీవు బ్రహ్మాది వంద్యుడవు అన్నిటా మాయాశక్తినాశ్రయించి చూచితేను నిన్ను ఆశ్రయించక కనిపించనీదు అన్నిటా మాయాశక్తినాశ్రయించి చూచితేను నిన్ను ఆశ్రయించక కనిపించనీదు కన్నులెదుట శ్రీ వెంకటేశ నీ శరణంటే కన్నులెదుట శ్రీ వెంకటేశ నీ శరణంటే ఎన్నగా నీవిచ్చేయివి ఎవడు నీలేడు కన్నులెదుట శ్రీ వెంకటేశ నీ శరణంటే ఎన్నగా నీవిచ్చేయివి ఎవడు ఈలేడు నిన్ను గొలిచితే చాలు నీయంతవాని జేతు పన్ని నారాయణ నీవు బ్రహ్మాది వంద్యుడవు నిన్ను గొలిచితే చాలు నీయతవాని జేతువు పన్ని నారాయణ నీవు బ్రహ్మాది వంద్యుడవు ஓம் நமோ வெங்கடேசாய. இவ்வாறு அந்த மாதலி பாதாள உலகிற்கு சென்ற பொழுது அங்கே நாரதர் நாராயண நாமத்தை கூறிக்கொண்டு, என்ன மாதலி, வழக்கத்திற்கு மாறாக உன்னுடைய முகம் வாடியிருக்கிறதே என்று கேட்டாராம். உனக்கு உதவ நானும் உன்னுடன் வருகிறேன் என்றாராம். எதற்கென்றால் என்னுடைய பெண் பிள்ளையை பெற்றுவிட்டேன், அவளை யாருக்காவது திருமணம் செய்து வைக்க வேண்டும், பெண்ணின் தந்தையாயிற்றே என்று ஆதங்கப்பட்டானாம் அந்த மாதலி. அதன் பிறகு இருவருமாக சென்று, அதாவது இது என்ன கேள்வி சுவாமி, தாங்களுடன் இருப்பது அந்த நாரணன் உடன் இருப்பது போலல்லவா? நல்லது மாதலி, முதலில் வருணனை கண்டு அவனுடைய அனுமதி பெற்று பாதாளம் செல்வோம், சரிதானே என்றானாம். தங்கள் சித்தம் என்னுடைய பாக்கியம் என்றானாம் மாதலி. அதன் பிறகு நாரதரும் மாதலியும் அவன் மகள் குணகேசிக்கு வரன் தேட ஒரு சேர்ந்து புறப்பட்டனராம். வருணனின் அனுமதி பெற்று ஹிரண்யபுரம், ஸ்வர்ணபுரம், காமதேனுபுரம் போன்ற பல இடங்கள் தேடியும் அந்த வரன் கிடைக்கவில்லை. ஆயினும்
வரன் அமைந்த பாடு இல்லை. இறுதியாக வாசுகி என்னும் நாகராஜன் ஆளும் போகவதி என்னும் சர்ப்பங்களின் நகரை அடைந்தனராம். அங்கே சுவாமி எப்பொழுதும் ஸ்ரீமன் நாராயணன் இன்னும் என்னை சோதிக்கிறானே, இன்னும் வரன் அமையவில்லையே என்று வருந்திய மாதலியிடம், அவசரப்படாதே மாதலி, அதோ பார், திரண்ட தோளும் அகன்ற மார்பும் கொண்ட மலர்ந்த பார்வையும் கம்பீரமான நடையும் கொண்டு ஒரு இளைஞன் வந்து கொண்டிருக்கிறான். அவனிடம் அனைத்து லட்சணங்களையும் நான் காண்கிறேன். அவன் குணகேசிக்கு தகுந்த வரனாக இருப்பான் என்பது என் எண்ணம் என்றும், இருவரின் திருமணம் ஒருவரின் ஆணவத்தை அழித்து உலகுக்கே நன்மை பயக்கும் மாதலி, வா அவனை பேசி முடிக்கலாம் என்றாராம். சுவாமி, என்னுடைய மகள் வாழ்விலும் தங்கள் கலகம் வேண்டாம் என்று ஆசைப்படுகிறேன். சரி சொல், வேறு எந்த வரனை நாம் பார்க்கலாம்? உன்னால் தேட முடிந்ததா? இல்லையே, பின் என்ன, வா இவனை பேசி பார்க்கலாம் என்றாராம். இருவரும் போய் பேசினர். அந்த வரன் அவர் தன் பாட்டனாரிடம் கேட்க சொல்லவே, ஆரியகன் என்ற பெயருடைய அந்த கிழட்டு நாகத்திடம் சென்று வரன் கேட்டனராம். அதற்கு அந்த நாகம், என்னுடைய பேரனை உங்கள் மகளுக்கு மணமுடிப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அவனுடைய தந்தை சிகுரன் சில நாட்களுக்கு முன்புதான் பெரிய திருவடியாம் கருடனால் பட்சிக்கப்பட்டவர். அவனது மகனான இவனை பட்சிப்பேன் என்றும் சபதம் செய்து இருக்கிறான். ஆகவே அற்ப ஆயுளை உடைய இவனுக்கு எந்த நம்பிக்கையில் கன்னியாதானம் செய்வீர்கள் என்றானாம். ஐயோ, இவனுக்கு நல்லவரன் வந்தும் முடிக்காத பாவியாகிவிட்டேனே. நாகர்களாக எங்கள் தாய் கத்ரு, கருடனின் தாய் வெனதைக்கு செய்த தீங்கினால் இன்னும் என்ன அனுபவிக்க நேரிடுமோ தெரியவில்லையே. ஏ தீனதயாளா, நாராயணா, உன் மனம் என்றும் இறங்குமோ அறியேனே என்று புலம்பியது அந்த கிழட்டு நாகம். கவலையை விடுங்கள், அன்னங்களை ஆளும் இந்திரனின் தேரோட்டி நான் அவனை காப்பேன் என்று மார் தட்டினானாம் மாதலி. அந்த இந்திரனை அமிர்த கலசத்திற்காக போரில் வென்றவன் பக்ஷிராஜன் கருடன் என்றாராம். அந்த கவலையை விடுங்கள், அனைத்தையும் உபேந்திரன் பார்த்து கொள்வான் என்றாராம். மாதலி இருவரையும் இந்திரனிடம் அழைத்து சென்று இந்திரன் விஷயத்தை அறிந்து கருத்து உணர்ந்து அந்த நாகனை உபேந்திரனிடம் அழைத்து சென்றானாம். சரி, யார் இந்த உபேந்திரன் என்றால், வாமன் அவதாரத்திலே இந்திரனின் தாயான அதிதிக்கு இளைய மகனாக பிறந்து உலக அழகை அந்த மாயக்கண்ணன் தான். இது அந்த இந்திரனுக்கு தம்பியாக பிறந்து அவன் படை தளபதியாகவும் இருக்க மனம் உவந்து சொர்க்கத்திலே உபேந்திரன் என்ற பெயர் கொண்டு தான் இருக்கிறான் இந்த ஸ்ரீமன் நாராயணன் என்றானாம். அவன் அருகிலே சுமுகன் என்னும் நாகத்தை அழைத்து சென்றானாம் இந்திரன். அவன் இந்திரனை நோக்கி, அண்ணா, இவருக்கு அமுதம் தரலாமே என்றாராம். ஆனால் இந்திரன், அமுதம் தேவர்களின் தனி சொத்து என்பதால் அமுதம் தராமல் நீடூழி வாழ ஆசி வழங்கினாராம். இப்படியாக சுபயோக சுபதினத்திலே சுமுகன் என்னும் அந்த நாகனுக்கும் குணகேசிக்கும் திருமணம் நடைபெற்றது. இன்பமான அந்த தருணத்திலே கழுகின் கரையும் சத்தம் கேட்டு சுமுகன் நடுங்கி ஸ்ரீஹரியின் பாதத்திலே மயங்கி விழுந்தாராம். அவன் பயந்தது போலவே தன்னுடைய இரையை தேடி சொர்க்கம் வரை வந்துவிட்டாராம் பக்ஷிராஜன் கருடன். அப்படி யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான் அந்த கருட பகவான். தன்னுடைய ஆணையை மீறி அந்த பகவான் கூட அந்த கருடன் ஒன்றும் செய்ய மாட்டார் என்றும் நினைத்து கொண்டுள்ளார். அப்படிப்பட்ட அந்த கருட பகவான் இதோ தன்னுடைய இரு கரங்களிலே திருமாலை தாங்கிக் கொண்டு பௌர்ணமி கருட சேவையிலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். 4 மாட வீதிகளிலே அந்த பகவானை சேவிக்கலாம். திருமலை அப்பனையும் சந்திர பகவானையும் ஒரே இடத்திலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் இந்த பௌர்ணமி கருட சேவையை சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். அந்த நிலவின் வெளிச்சமோ வெண்மை. அதேபோல் எம்பெருமானுக்கு அந்த நிலவின் ஒளியானது பகவான் மீது பட இன்னும் வெளிச்சமாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறார் திருமலை அப்பன். அவரும் சந்திர கிரகம்தானே. ஆகவே இருவரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு அவர் ஆகாயத்திலே உலா வர இவர் பூலோகத்திலே, அதுவும் திருமலையிலே 4 மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட திருமலை அப்பனை கருட வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம்.
ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். இடையிலே சாத்து முறையானது நடைபெற்றது. அதன் பிறகு மங்கள வாத்தியங்கள் வேத மந்திரங்களுடன் இதோ வண்ண வண்ண மின் விளக்குகளால் வண்ண வண்ண புஷ்பங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டு சஹஸ்ரலக்ஷ்மி காசு மாலையை அணிந்து கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் அந்த திருமலை அப்பன். திருமலை என்றாலே நமக்கு அந்த திருவேங்கடமுடையான் தான், வேறு ஒரு தெய்வமும் கிடையாது. வெங்கடாதிரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேச சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி என்பது போல அப்படிப்பட்ட ஒரு கடவுளும் இல்லை, அது போன்ற ஒரு சமஸ்தானமும் இல்லை என்று கூறப்படுகிறது. இதோ அந்த திருவேங்கடவனை கருட வாகனத்திலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பௌர்ணமி கருட சேவையை முன்னிட்டு பக்தர்கள் புடைசூழ பகவானை அடியடிக்கும் நமஸ்காரம் செய்து கொண்டு சேவித்து கொண்டு திருமலை அப்பனை கருட வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் சேவித்து புண்ணியங்கள் பல பெறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பகவானை சேவிக்கலாம். இவ்விதமாக இந்திரா யாரை கேட்ட அந்த சுமுகனுக்கு திருமணம் நிகழ்த்தினாய், அதோடு நில்லாமல் நீடூடி வாழ வரம் தந்தாய் என்று கொக்கரித்தாராம் கருடாழ்வார். கருடனே பொறுப்பாய், எல்லாம் உன் தலைவன் ஸ்ரீமன் நாராயணன் சொல்படியே நடந்தது என்றானாம் இந்திரன். கருடனே, என்ன எம் ஸ்ரீஹரியா இப்படி செய்தது என்று அருகில் உபேந்திர ரூபத்திலே இருக்கும் ஸ்ரீஹரியிடம் பேசத் தொடங்கினானாம் கருடன். ஓய் நாராயணரே, உமக்கே இது நியாயமா? உன்னை நீர் உவக்கும் இடமெல்லாம் தாங்கி சுற்றி திரியும் எனக்கு எவ்வாறு இப்படி ஒரு துரோகம் செய்ய துணிந்தீர்கள்? பக்தர்களில் பாராபட்சம் காணும் நீரா பக்தவத்சலர், உன்னை அனுதினமும் தூக்கி திரிந்த எனக்கு இதுவும் வேண்டும், இதற்கு மேலும் வேண்டும் என்று பொறிந்து தள்ளினாராம் கருட ஆழ்வார். என் அன்பிற்கு இனிய கருடா, நீயே என்னை தாங்குவதாய் நினைக்கிறாய் அல்லவா? நல்லது, சற்று இந்த வலது கையை தாங்குவாய், எனது இடது எனக்கு இது பாரமாக உள்ளது என்றாராம் பிரபு. இதில் என்ன பெரிய பிரமாதம்? தோளில் கையை வையுங்கள், இந்த அண்டங்கள் அனைத்தும் என் சிறகை நான் விரித்து பறக்கும் பொழுது நிலை தடுமாறுகின்றன. அப்படி இருக்க இது என்ன பெரிய சிரமமா? வையுங்கள் உம்முடைய கையை என்றானாம். சுவாமியும் கையை வைத்தார். கருடனுக்கு பொறி கலங்கத் தொடங்கியது. பாரம் தாங்காமல் மயங்கி பரந்தாமன் பாதமலரிலே விழுந்து விட்டானாம் கருடன். தன்னுடைய திருவடி தாமரையில் மயங்கி கிடக்கும் சுமுகன் அந்த நாகனை எடுத்து கருடன் தோளில் இட்டு, கருடா, இந்த நாகம் என்னிடம் அபயம் வேண்டி சரணாகதி என்று எனக்கு வந்துவிட்டது. ஆதலால் இதை நான் காத்தே தீருவேன். இதோ உன் தோளில் எம்மால் இடப்பட்ட இவன் இனிமேல் உம்மால் காக்கப்பட வேண்டும். என்னை நீ தாங்குவதாய் உரைத்தாய். உண்மையில் உன்னையும் சேர்த்து தாங்குவது யாமே. நீ ஆணவம் கொள்வது கோபுரத்திலே உள்ள பதுமை கோபுரத்தையே தான் தாங்குவதாக இருமாந்தது போல இருக்கிறது. இனி உண்மையை உணர்ந்து தெளிவாய் ஆசிகள் என்று கூறி கருடனுக்கும் சுமுகனுக்கும் அருளிச் செய்தானாம் அந்த பக்தவத்சலன். யார் ஒருவரும் கூட பெருமாளிடம் நம்முடைய அகங்காரம் கர்வத்தை காட்டக்கூடாது. அவர் நமக்கு பலவித இன்னல்கள் தராமல் மகிழ்ச்சியாகத்தான் ஏற்றுக்கொள்வார். இருந்தால் கூட அந்த அகங்காரம் என்பது அழித்து விடப்படுகிறது. மனதிலே அகங்காரம், உள்ளும் புறமும் ஒன்று வைத்து கொண்டு பேசக்கூடாது என்று கூறுவார்கள். அதேபோல் மனிதனுக்கு அகங்காரம் என்பது மிகவும் கொடிய வியாதி. ஆகையால் தான் அதுவும் பகவானிடம் நம்முடைய அகங்காரத்தை காட்டக்கூடாது என்று நம்முடைய பெரியவர்கள் கூறுவார்கள். அதேபோல் இங்கு கருட பகவான் எம்பெருமானுக்கே சவால் விடுகிறான். உம்முடைய கையை நான் தாங்குகிறேன் என்று. இறுதியில் என்ன ஆயிற்று? உன்னையே நான் தாங்குவதாக கூறுகிறேனே என்று கூறினார் அந்த பகவான். அப்படிப்பட்ட பகவான் கருட வாகனத்திலே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். గరుడని నీ వెక్కినను కిటుగరుడని నీ వెక్కినను పటపటదే కొలుబ గణపగిలే కిటుగరుడని నీ వెక్కినను
పటపట దిక్కులు బగన పగిలే ఇటు గరుడని నీవెక్కినను పటపట దిక్కులు బగన పగిలే ఇటు గరుడని నీవెక్కినను పటపట దిక్కులు బగన పగిలే ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను ఎగసిన గరుడని ఏపున ఖాయని జిగిదొల కసబుకు చేసినను ఎగసిన గరుడని ఏపున ఖాయని జిగిదొల కసబుకు చేసినను నిగమాంతంబులు నిగమ సంఘములు నిగమాంతంబులు నిగమ సంఘములు గగనము జగములు గడగడవడకే నిగమాంతంబులు నిగమ సంఘములు గగనము జగములు గడగడవడకే ఇటు గరుడని నీవెక్కినను పటపట దిక్కులు బగన పగిలే ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను బిరుసుగ గరుడని పేరెము దోలుచు బెరసి నీవు కోపించినను బిరుసుగ గరుడని పేరెము దోలుచు బెరసి నీవు కోపించినను సరుసనఖిలములు జర్జరితములై సరుసనఖిలములు జర్జరితములై తిరుపున నలుగడ దిరదిరదిరిగే సరుసనఖిలములు జర్జరితములై తిరుపున నలుగడ దిరదిరదిరిగే ఇటు గరుడని నీవెక్కినను పటపట దిక్కులు బగన పగిలే ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను పల్లించిన నీ పసిడి గరుడని కెల్లున నీవెక్కినయపుడు పల్లించిన నీ పసిడి గరుడని కెల్లున నీవెక్కినయపుడు ఝల్లని రాక్షస సమితి నీ మహిమ ఝల్లని రాక్షస సమితి నీ మహిమ వెల్లి మునుగుదురు వెంకటరమణ ఝల్లని రాక్షస సమితి నీ మహిమ వెల్లి మునుగుదురు వెంకటరమణ ఇటు గరుడని నీవెక్కినను పటపట దిక్కులు బగన పగిలే ఇటు గరుడని నీవెక్కినను పటపట దిక్కులు బగన పగిలే ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను அப்படி கருடனுக்கு புத்தியை புகட்டினார் அந்த எம்பெருமான். என் அன்பிற்கு இனிய கருடா, நீயே என்னை தாங்குவதாக நினைக்கிறாய் அல்லவா? நல்லது, சற்று வலது கையை தாங்குவாய் என்று இது பாரமாக உள்ளது என்றும் காட்டினாராம். இவ்வாறாக கருடா, இந்த நாகம் என்னிடம் அபயம் வேண்டி சரணாகதி வந்துவிட்டது. ஆகையால் இந்த நாகத்தையும் நானே காப்பேன். இனிமேல் உம்மால் காக்கப்பட வேண்டும். என்னை நீ தாங்குவதாக உரைத்தாய். ஆகையால் உன்னையும் நான் தான் தாங்குகிறேன். இந்த ஆணவம் நீ கொள்ள வேண்டாம். கோபுரத்திலே உள்ள சிலையானது நான் தான் கோபுரத்தை தாங்கிக் கொள்ளுகிறது என்ற ஆணவத்திலே இருமாப்பு அடைகிறது. அதெல்லாம் தவறு என்று அனைத்தையும் அவன் தாங்குவதால் தானே விஷ்ணு சஹஸ்ரநாமத்திற்கு விளக்கம் எழுதுகையிலே ஆதிசங்கரரும் கூறுகிறார். செரீர பூதபுருத் என்னும் நாமத்தை ஆதிசங்கரர் செரீராரம்பக பூதானாம் பிரணாத் பிராண ரூபதாரா என்று விளக்குகின்றார். அதாவது அனைத்து ஜீவனையும் பிராண ரூபமாக தாங்குபவன் எம்பெருமான் திருவேங்கடமுடையான். திருமங்கை மன்னனும் தன்னுடைய பெரிய திருமொழியிலே நஞ்சு சேர்வதோர் வெஞ்சின் அரவம்
வெகுவி வந்து நின் சரண்யன சரணாய் நெஞ்சிற்கொண்டு நின் அஞ்சிரை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்து அருள் செய்தது அறிந்து வெண் சொல்லாளர்கள் நமன் தமர் கடியார் பெரிய திருமொழியிலே என்று பதிவிடுகிறார்கள். இதோ மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத மந்திரங்களுடன் சின்னஜீயர் சுவாமி பெரியஜீயர் சுவாமி புடைசூழ 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை பாடிக்கொண்டு அந்த கருட பகவானின் அதாவது கருட சேவையின் முன்பு அனைவரும் பக்தர்கள் திரளாக வந்து கொண்டு கருட வாகனத்தை சேவித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அந்த கருட வாகனத்திலே பகவானை சேவிக்கலாம், சேவித்து புண்ணியங்கள் பல பெறலாம். இப்படி கருடனின் ஆணவமானது அதாவது எம்பெருமான் அழித்து விடுகிறார். இந்த சரித்தமானது மகாபாரதத்திலே உத்தியோக பர்வத்திலே பகவத்யான பர்வம் என்ற அந்த அத்தியாயத்திலே உள்ளது. கதையிலே சுவாமி ஏன் கருடனை அந்த சுமுகனை காக்க சொல்லி கட்டளையிட்டார் என்று கேட்டால், தாமே அந்த சுமுகனை காக்க சொல்லி தாமே காத்திருக்கலாமே என்றால் கருடனும் சுமுகனும் அவன் அடியவர்கள். கருடனை பொறுக்கச் சொல்லி நாகனை காத்தால் இருவருக்குள்ளும் பிணக்கு ஏற்படும். இப்படி செய்ததால் இருவருக்கும் பிணக்கு இல்லாமல் போனது என்று சொல்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. மேல் சொன்ன திருமங்கை ஆழ்வாருக்கு பாடலுக்கு அவர் விளக்கம் சொல்லுகையிலே, இனி இருவருக்கும் ரஷ்ய ரக்ஷக பவமிரே உள்ளது, பாத்திய பாதக சம்பந்தம் போய்விட்டதே என்று அருளுகிறார். இப்படி கருடனின் ஆணவமும் அழித்து சுமுகனின் அல்லல் களைந்து இருவருக்கும் இடையிலே நட்பையும் நிலைக்க வைத்த அந்த புத்தி கூர்மையை ராமானுஜரும் வியக்கிறார். தன்னுடைய சரணாகதி கத்தியத்திலே பகவத் குணங்களை பட்டியல் இடுகிறார். அதிலே சாதுர்யம் என்ற குணத்தை கூறுகின்றார். அதன் மூலம் நமக்கு இந்த சரிதத்தையே உணர்த்துகின்றார் வேதாந்த தேசிகர் தம்முடைய பாஷ்யத்திலே கூறுகிறார். திருவெள்ளரை என்னும் திவ்ய தேசத்திலே இன்றும் ஒரு அற்புத சரிதத்தை விளக்கும் சிற்பம் கர்ப்ப கிருஹத்தின் சுற்றுப்புற சுவரிலே காணலாம். இப்படி வியாசராலும் நமது ஆச்சாரியர்களாலும் போற்றப்பட்ட திவ்ய சரிதம் இது. இதை சற்று கற்று உணர்ந்து கருடன் போல் ஆணவம் களைந்து இந்த கதை மூலம் பகவான் காட்டும் சாதுர்யம் முதலான குணங்களை பாடி பரவி அவனுடைய திருவடிகளை அடிபணிவோம். ஓம் நமோ வெங்கடேசாய. பகவானே, ஏழ்மலையானே, வேங்கடவனே, கோவிந்தா கோவிந்தா என்று அந்த வெண்ணிலவை பார்த்து கொண்டிருக்கிறோம். பௌர்ணமி கருட சேவையிலே பகவானுக்கு ஈடாக தன்னுடைய வெளிச்சத்தை அந்த பகவானின் மீது விழச் செய்து சேவித்து கொண்டிருக்கிறான் அந்த சந்திர பகவான். ஏனென்றால் இவன் நித்திய சூரிகளிலே ஒருவன். சூரியனும் சந்திரனும் நித்திய சூரிகளாக போற்றப்படும் இந்த நன்னாளிலே பகவானுக்காக தான் ஒளிக்கதிரை வீசிக்கொண்டு திருமலையிலே கருட சேவையை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறான் அந்த சந்திர பகவான். ஓம் நமோ வெங்கடேசாய. இதோ பகவானுக்கு நாம் பார்த்து கொண்டிருப்பது அந்த கருட வாகனத்திலே மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அந்த பகவானை நாம் சேவிக்கலாம். கருட வாகனத்திலே பெருமாளை சேவித்து கொண்டிருக்கிறோம். திருமலையிலே ஒவ்வொரு நாளும் நடைபெறும், அதாவது ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் இந்த கருட சேவையிலே இப்பொழுது நாம் பெருமாளையும் சந்திர பகவானையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். அதாவது சந்திர பகவானே நேரடியாக வந்து அந்த எம்பெருமானுக்கு ஒளிக்கதிரை வீசுகிறான். நித்திய சூரிகளிலே ஒருவன். அதேபோல் சஹசிர மாலை அதாவது லக்ஷ்மி காசு மாலையை அணிந்து கொண்டு பகவானை கருட பகவானுக்கும் அந்த லக்ஷ்மி காசு மாலையை அணிவித்து தான் தரிசனம் தந்து கொண்டிருக்கிறான். பகவானை நாமும் சேவிக்கலாம். திருமலை அப்பனை இந்த கருட சேவையிலே கருட வாகனத்திலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். 4 மாட வீதிகளிலே நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருக்கிறோம். திருவேதி உலா வந்து கொண்டிருக்கிறார் அந்த திருமலை அப்பன். வேங்கடவன் என்றாலே திருமலை, அதாவது 108 திவ்ய தேசங்களிலே ஒன்றாக உலக புகழ்பெற்ற இந்த உலகத்திலே மிகவும் அழகாக எழுந்தருளி 7 மலைகளிலே
அனைத்து மலைகளையும் தனதாக ஆக்கிக்கொண்டு ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு உதாரணமாக காட்டி ஒவ்வொரு பெயரிலே அந்த பகவான் நமக்கு விகாரம் செய்து கொண்டு பகவான் நமக்கு அருளி செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடமுடையானை இதோ கருட வாகனத்திலே கருட சேவையிலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த பௌர்ணமி கருட சேவை அன்று பகவான் திருவேங்கடமுடையான் ஒவ்வொரு மாதமும் கூட ஒவ்வொரு விதமாக, அதாவது கருட வாகனத்திலே நமக்கு சேவை சாதிக்கிறார். அப்படி திருவேங்கடமுடையானை நாமும் சேவித்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த கருட பகவான் பிரம்மோற்சவ நாட்களிலே கொடியிலே அந்த கருட உருவ படத்தை வரைந்து அந்த கொடியிலிருந்து கொடியேற்றம் செய்வார்கள், அதாவது துவஜாரோகணம். அதன் பிறகு கொடி இறக்கும் பொழுது துவஜ அவரோகணத்திலும் அந்த கருட படம்தான் வரையப்படுகிறது. இதேபோல் பிரம்மோற்சவ நாட்கள் 9 நாட்களும் வெகு விமரிசையாக நடைபெறும் அந்த விழாவிலே கருட சேவை என்று பக்தர்கள் ஏராளமாக, அதாவது சுமார் 5-6 லட்சம் பேர்கள் அந்த பகவானை சேவிப்பதற்காக உலகம் முழுவதும் பல பகுதிகளிலிருந்து வந்து சேவித்துக் கொள்கிறார்கள். அது என்ன அவ்வளவு விசேஷம் என்றால், மற்ற 8 நாட்களை விட அந்த 5வது நாள் கருட வாகனத்திலே கருட பகவானை சேவித்தால் நமக்கு வாழ்க்கையிலே துன்பம் வராது. மேலும் அவர் அணியும் அந்த பச்சை பதக்கமானது சேவித்தால் வாழ்விலே நோய் நொடி இல்லாமல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் என்ற ஒரு எண்ணமும் கருட வாகனத்திலே சேவிப்பதற்காக பல ஊர்களிலிருந்து பல தேசங்களிலிருந்து அந்த பகவானை பார்க்க வருகிறார்கள் பிரம்மோற்சவ நாட்களில். அதேபோல் இப்பொழுது கூட நாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி கருட சேவையிலே பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். வேண்டியதை தந்திடும் வேங்கடவன் நமக்கு திருமலையிலே எழுந்தருளி வேங்கடாச்சல பெருமாளாக, வெங்கடாத்ரி நாதனாக, சேஷாத்ரி நாதனாக, இப்படியாக 7 மலைகளிலே ஒவ்வொரு நாராயணாத்ரி, அஞ்சனாத்ரி, ரிஷபாத்ரி, வெங்கடாத்ரி, கோவிந்தா, அதாவது நீலாத்ரி என்ற 7 மலைகளிலே அந்த பகவான் நமக்காக எழுந்தருளி ஒவ்வொரு சிறப்பான அருளி செய்கிறார் ஸ்ரீனிவாச பெருமாள். அந்த ஸ்ரீனிவாசன் லக்ஷ்மி இல்லை என்றால் அங்கே ஸ்ரீ கிடையாது. ஸ்ரீ என்றாலே லக்ஷ்மி. அந்த ஸ்ரீனிவாசன் தன்னுடைய 2 வக்ஷஸ்தலத்திலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியாக விளங்குகிறார். அப்படிப்பட்ட மலையப்ப சுவாமிதான் இப்பொழுது திருவேங்கடமுடையானாக திருமலை கருட வாகனத்திலே நமக்கு எழுந்தருளி கொண்டிருக்கிறார். அந்த பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். ఓం నమో వెంకటేశాయ గోవింద గోవింద. మూల అతడితడు అన్ని విభవముల అతడితడు కన్నులు వేవేలు గల ఘనుడితడు అన్ని విభవముల అతడితడు కన్నులు వేవేలు గల ఘనుడితడు అన్ని విభవముల అతడితడు. వేదాంత కోట్ల విభుడితడు నాద బ్రహ్మపు నడుమితడు. వేదాంత కోట్ల విభుడితడు నాద బ్రహ్మపు నడుమితడు. ఆది అంత్యములకు అరుదితడు శ్రీదేవుడు సరసి జనాభుడితడు. ఆది అంత్యములకు అరుదితడు శ్రీదేవుడు సరసి జనాభుడితడు. అన్ని విభవముల అతడితడు కన్నులు వేవేలు
నిచ్చే చెలువితడు గరుడుని మీదటి ధనుడితడు సిరులిందరికి నిచ్చే చెలువితడు తిరువేంకటనగము దేవుడితడు తిరువేంకటనగము దేవుడితడు పరమ పదమునకు ప్రభువితడు తిరువేంకటనగము దేవుడితడు పరమ పదమునకు ప్రభువితడు అన్ని విభవముల అతడితడు కన్నులు వేవేలు గల ఘనుడితడు అన్ని విభవముల అతడితడు ஓம் நமோ வெங்கடேசாய. பகவானுடைய பௌர்ணமி கருட சேவையிலே நாம் இப்பொழுது இவ்வளவு நேரம் பார்த்தது அந்த சுவாமி புஷ்கரணிக்கு கூட மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்தார்கள். ஏனென்றால் அந்த புனிதமான தெப்பக்குளத்திலே பகவான் திருவேங்கடமுடையான் தன்னுடைய ராஜகோபுரத்திற்கு பக்கத்திலே அமர்த்தி கொண்டு ஸ்ரீனிவாச புஷ்கரணி வராக புஷ்கரணி என்று பெயரிட்டு அந்த சுவாமி புஷ்கரணியினுடைய மகத்துவத்தை மிகவும் ஏராளமான கதைகளிலே ஏராளமான புராணங்களும் கூறுகின்றன. அப்படிப்பட்ட அந்த புஷ்கரணியிலே இப்பொழுது மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்தார் அர்ச்சக சுவாமி. வேங்கட மலையிலே ஸ்ரீனிவாசன் எழுந்தருளியிருக்கும் விமானத்திற்கு ஆனந்த நிலையம் என்று பெயர். உயர்ந்த ஆனந்தத்தை உடையவனாக இருப்பதால் இதற்கு மேலும் வேறொரு ஆனந்தம் இல்லாத சொரூபத்தை உடையவராக இருப்பதாலும் அவர் உறைந்துள்ள விமானத்திற்கு ஆனந்த நிலையம் என்ற பெயரும் உண்டு. தான் மட்டும் ஆனந்தமாக இல்லாமல் தன்னோடு சம்பந்தப்பட்டிருக்கும் அனைவரையும் கூட தன்னுடைய நிலைக்கு உயர்த்தி தன்னுடைய ஆனந்தத்தை அளிப்பதாலும் இந்த பெயர் ஏற்பட்டது என்றும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே ஆனந்த என்ற ஒரு நாமம் உண்டு. மேலும் விமானம் என்கின்ற பதத்திற்கு அளவில்லாதது என்ற ஒரு பொருளும் உண்டு. பகவானுடைய கலைகளிலே ஒரு கலை விமானத்தில் இருப்பதாக ஆகம சாஸ்திரங்கள் பேசுகின்றன. இம்மையிலும் மறுமையிலும் வேண்டியதை தருவதால் இவர் மகா ஆனந்தமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட திருவேங்கடவன் திருமலையிலே எழுந்தருளி நித்தியவாசம் செய்து கொண்டு பகவானாக அந்த வராக சுவாமியினுடைய அனுமதியை பெற்று இப்பொழுது நமக்கு திருமலையிலே எழுந்தருளி இதோ பௌர்ணமி கருட சேவையிலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அதேபோல் இந்த எம்பெருமானை அனந்தாழ்வான் என்ற ஒரு ஆழ்வார் தீர்த்த கைங்கரியமும் செய்தார். அதாவது இந்த மலையே இறைவனின் வடிவம், திருமலையின் 7 மலைகளும் திருமாலின் வடிவமாக போற்றப்படுவதால் ராமானுஜர் இந்த மலைக்கு வந்த பொழுது மலை மீது ஏற முதலில் மறுத்துவிட்டாராம். திருமலை அப்பனை தரிசிக்க இயலாதவர்கள் அந்த 7 மலைகளையும் தரிசித்தாலே போதும், அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும் என்று குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் தொழ நம்வினை சென்று திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்வினை ஒய்மே என்ற பாடலில் நம்மாழ்வார் இவ்வாறு விழிக்கிறார். திருமலையிலே 3 நாட்கள் விரதமிருந்த மகான் வாழ்ந்த அந்த சில காலம் முன்பு வாழ்ந்த அன்னமாச்சாரியா என்ற மகாதேசிகன் என்ற பெரியவர் அன்னையாரியா என்று திருமலைக்கு சென்ற பொழுது 3 நாட்கள் உணவோ தண்ணீரோ உட்கொள்ளவில்லையாம். காரணத்தை கேட்ட பொழுது
உணவோ தண்ணீரோ உட்கொண்டால் இந்த புனிதமான மலையிலே சிறுநீரோ மலமோ கழிக்க வேண்டும். அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று கூறினாராம். அப்படிப்பட்ட பக்தர் அவர். அதேபோல் இந்த மலையப்பனின் கண்கள் ஏன் மறைக்கப்பட்டிருக்கின்றன என்று கேட்டால், மலையப்பனின் கண்களில் இருந்து பொங்கி வழும் அருள் வெள்ளத்தை சாதாரண மக்களால் நம்மால் முழுமையாக உள்வாங்க இயலாது என்பதால் இரு கண்களையும் மறைத்தவாறு திருமண் காப்பு சாற்றியிருக்கிறார் பெருமாள். தம் கடைக்கண்ணால் மட்டுமே நமக்கு நல்லருளை சுரக்கிறார். வியாழக்கிழமை திருமஞ்சனத்தின் பொழுது திருமண் காப்பு இல்லாமல் முழு கண்களையும் தரிசிக்கும் பேரை நாம் காணலாம். இதோ இன்று வியாழக்கிழமை நேத்திர தரிசனத்தை சேவித்தோம். இதோ கும்பஹாரத்தியை அளித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா.